அஜித்குமார் மரணம் மிக கொடுமையானது. எல்லாரும் பரபரப்பா பேசியிருந்தாங்க. கொஞ்ச காலமா அந்த பரபரப்பு சுத்தமா அடங்கி போச்சு. காரணம் என்னன்னு சொன்னா, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எல்லா மீடியாவுக்கும் தகவல் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இது மேல்முறையீடுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இது சிபிஐ பார்த்துக்குவாங்க. இனிமே நீங்க மீடியாக்காரங்க யாரும் வாய திறக்கக்கூடாது. அப்படி மீறி ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா, சரியான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால எல்லாம் விட்டுட்டாங்க. ஆனா, அந்த யூடியூபர்ஸ் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பதிவுகள் போட்டிருக்கிறாங்க. ஆதங்கத்த தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் இழப்பீடுலாம் வழங்கியிருக்கிறாங்க. ஆனா, உயிருக்கு இதுதான் மதிப்புன்னு சொல்லிட்டு ஒரு அளவு கிடையாது. இது அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. யார் கொலைகாரனோ அவனுக்கு கொலைகாரனுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கணும். ஏன்னு கேட்டா, ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தா வழக்கு பதிவு பண்ணி சரியான முறையில விசாரிச்சிருக்கணும். இவங்க விசாரிச்சவங்க போலீஸ்காரங்களும் கிடையாது. அப்படி வழக்கு போடாம இவங்க தனிப்பட்ட முறையில யூனிஃபார்ம் போட்டும் அவங்க அடிக்கல. யூனிஃபார்ம் போடாததான் சாதாரண ஒரு உடையில தான் அவங்க அடிக்கிறாங்க. இது கொலை வழக்கா பதிவு பண்ணி தான் அந்த போலீஸ்காரர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு கைது பண்ணி சிறையில் அடைச்சு மிக அதிகமான தண்டனை வழங்கணும். இதுதான் சரியான முறை. இவங்க விசாரணை அப்படின்ற பேர்ல அடிக்கும்போது இவங்க இறந்துட்டு இருந்தாங்கன்னா, அது தற்செயலா ஒரு விபத்துன்னு கூட சொல்லிக்கலாம். அடிக்கும்போது இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வழக்கு பதிவும் பண்ணல. இவங்க யூனிஃபார்ம்லயும் இல்ல. இப்போ 2 பேரும் தெருவுல சண்டை போட்டுக்கினா ஒருத்தன் இறந்துட்டானா, அது கொலை தானே சொல்றீங்க? அந்த மாதிரி நிகழ்வு தான். இந்த நிகிதாவுக்கு அடியாட்களா இந்த போலீஸ்காரர்கள் வந்திருக்காங்க. இந்த போலீஸ்காரர்கள் அடியாட்கள். முதல் தலைமை நிகிதா. முதல் குற்றவாளியா அவங்கள பதிவிட்டு கைது பண்ணணும். 2வது இந்த அடியாட்கள் போலீஸ்காரர்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் 2வது பர்சனா போட்டு சிறையில் அடைச்சு சரியான தண்டனை கொடுக்கணும். அவனுக்கு இறந்து போன அஜித்குமாருக்கு நிவாரணம் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாது. இவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அவனுக்கு இது உரிய நிவாரணம் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். வருங்காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுன்னு சொன்னால் இந்த தீர்ப்பை தான் எல்லோரும் வழங்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது என்னுடைய ஆதங்கத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.